Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா பத்திரம் யார் பேர்ல இருக்கு அப்படிங்கறத எப்படி உங்க மொபைல் போனை யூஸ் பண்ணி செக் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏனா இந்த ஒரு டவுட்ஸ் வந்து நிறைய பீப்பிள்க்கு வந்து வரும். பத்திரம் வந்து யார் பேர்ல இருக்குனே தெரியாது. ஆனா அந்த லேண்ட் வந்து நம்ம வாங்கலாமா வேண்டாமா இல்ல உங்க நியரஸ்டா இருக்கக்கூடிய ஒரு வீட்ல வந்து அவங்க யார் பேர்ல வந்து பத்திரம் வந்து பதிவு பண்ணிருக்காங்க அப்படினு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு டவுட்டாவே இருக்கும். அந்த டவுட் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு வந்து கிளியர் பண்ண போறேன். ரொம்ப சிம்பிளா உங்க மொபைல் ஃபோன் மூலமாவே பார்த்துக்கலாம். இதுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா அவங்க வந்து எந்த சார் பதிவாளர் வந்து பதிவு பண்ணியிருக்காங்களோ அந்த இடம், அதாவது சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் மட்டும் தெரிஞ்சாலே போதும். ஈஸியாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அதுக்கான சர்வே நம்பர் மட்டும் தெரிஞ்சால் போதும். சரிங்களா? இது ரெண்டும் வச்சு ரொம்ப சிம்பிளாக உங்கள் மொபைல் ஃபோன் மூலியமாகவே செக் பண்ணிக்கலாம். இது எப்படி செக் பண்ணுறது, இது வந்து ஒரு உண்மையான ஒரு ஆவணம் தானா அப்படிங்கிறத எப்படி வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி லேண்ட் ரிலேட்டடாக இந்த மாதிரி பட்டா சீட்டா ரிலேட்டடாக வீடியோஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம சோசியல் மீடியாவில் எல்லா பேஜுமே வந்து ஆக்டிவாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் சோசியல் மீடியாவில் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். சரி, வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட் லிங்க் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய பதிவுத்துறை, அதாவது ரிஜிஸ்டர் டிபார்ட்மெண்ட்டோடைய வெப்சைட்டை இங்கே தான் நம்ம வந்து செக் பண்ண முடியும். ஒருத்தவங்களுடைய பத்திரம் வந்து ஒரிஜினலா இல்லை டூப்ளிகேட்டா, அவங்க பத்திரத்தில் வந்து யார் பேரில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க, அவங்க ஒய்ஃப் பேரில் பண்ணியிருக்காங்களா இல்லை அவங்க பேர்லேயே பண்ணியிருக்காங்களா, அவங்க பசங்க பேரில் வந்து பத்திரம் பதிவு பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம சிம்பிளாக செக் பண்ணிக்கலாம். அவங்களுடைய பெர்மிஷனே இல்லாமல் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலு. இதை எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட ஒரு லாகின் ஐடி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக உள்ளே போய்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க. பட் இந்த போர்ட்டலுக்கு உங்களுக்கு லாகின் ஐடி இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓப்பன் போர்ட்டலே பண்ணிக்கலாம். உங்கள் மொபைல் ஃபோனில் இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த இடத்துல மின்னணு சேவைகள்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல வந்து வில்லங்கச்சான்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல வில்லங்கச்சான்று விபரம் பார்வையிடுதல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வில்லங்கச்சான்று அப்படிங்கிறத எனபிள் பண்ணி டிஃபால்ட்டாக இருக்கும். இதிலேயே டிக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த ஒரு போர்ட்டலில் இந்த ஒரு வெப்சைட்டை நீங்கள் வந்து இங்கிலீஷில் வந்து அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணி இந்த போர்ட்டலை நீங்கள் வந்து இங்கிலீஷ்லேயே வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ நம்ம வந்து தமிழ்லேயே உங்களுக்கு நான் வந்து அக்சஸ் பண்ணுறேன். நம்ம மறுபடியும் வந்து மின்னணு சேவைகளில் போய்ட்டு வில்லங்கச்சான்று அப்படிங்கிற கிளிக் பண்ணி இந்த இடத்துல வில்லங்கச்சான்று விவரம் பார்வையிடுதல் அப்படிங்கிற நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து மண்டலம், நம்ம தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் எந்த மண்டலமோ அந்த மண்டலத்தை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சவுத் சைடில் இருந்தீங்கன்னா மதுரை, ராமநாடு இருந்தீங்கன்னா அது ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து வரும். நீங்கள் காரைக்குடியாக இருந்தாலும் வந்து ராமநாதபுரம், மதுரை சம்திங் நீங்கள் வந்து போட்டு செக் பண்ணி பார்க்கும்போது மண்டலம் வந்துடும். ஏன்னா ஒரு மண்டலத்துக்கு 2-3 டிஸ்ட்ரிக் வந்து வரும். சரிங்களா? சேர்ந்து தான் ஒரு மண்டலம் சொல்லுவாங்க. மண்டலத்தை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த மண்டலத்தில் நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ராமநாதபுரம் மண்டலத்துக்கு கிட்டத்தட்ட 4 மாவட்டம் வந்து சேர்ந்து வருது. ராமநாதபுரம் மாவட்டம், காரைக்குடி, சிவகங்கை, விருதுநகர். இதில் நீங்கள் எந்த மாவட்டமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சார் பதிவாளர் அலுவலகம், இப்போ நீங்கள் பார்க்க போகிற அந்த பத்திரம் வந்து எந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இதுக்கு நீங்கள் வந்து பண்ண முடியும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சார் பதிவாளர் அலுவலகத்தை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக தெரியும்ல அவங்க எந்த வருஷம் வந்து அவங்க பத்திரம் வந்து பதிவு பண்ணாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். லேண்டு வாங்கி அவங்க வீடு கட்டும் போது எந்த வருஷம் வந்து பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும். அந்த டேட்டை கரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து போன வருஷம் 2022 ஜனவரி 1ஆம் தேதின்னு சொல்லிட்டு நான் வந்து சம்திங் போட்டுக்கிறேன். இதில் வந்து இன்றைக்கி நேற்று டேட் வரைக்கும் போடுங்க. செப்டம்பர் 13ஆம் தேதி போட்டுட்டு இந்த இடத்துல வந்து எந்த கிராமம், நீங்கள் எந்த கிராமத்தில் இருக்கீங்களோ அந்த கிராமத்தினுடைய பேரை வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? வில்லேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சர்வே நம்பர் வந்து கேட்குறாங்க. புல எண் அப்படின்னா சர்வே நம்பர்னு சொல்லுவோம். அந்த சர்வே நம்பர் வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னா நீங்கள் பட்டாவில் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். அந்த பட்டாவில் இருக்கக்கூடிய சர்வே நம்பர் அப்படியே பார்த்து இந்த இடத்துல போடுங்க. பட் சர்வே நம்பரே தெரியல, அவங்களுடைய லேண்ட் வந்து வேறு, ஆனால் அவங்களுடைய பேர் மட்டும் நான் வந்து தெரிஞ்சுக்கணும். அவங்க யார் பேர் வந்து பத்திரம் பண்ணியிருக்காங்கங்கிறது நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் தான் உங்கள் வீடு இருக்குது அப்படின்னா உங்களுடைய சர்வே நம்பரே போடுங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் தான் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே இந்த இடத்துல வந்துடும் ஆன்லைனில். சரிங்களா? உங்களுடைய சர்வே நம்பர் எதுவோ கரெக்டாக அதை இந்த இடத்துல வந்து போடுங்க. சரிங்களா? போட்டு முடிச்சதுக்கப்புறம் சப்போஸ் வந்து சப்டிவிஷன் நம்பர் தெரிஞ்சுன்னா போடுங்க, தெரியலன்னா இந்த இடத்துல எதுவுமே கொடுக்க வேண்டாம், விட்டுருங்க. இந்த இடத்துல சேர்க்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் சேர்க்கணுங்கிறத கொடுத்துட்டு இந்த கேப்சா கோடை கரெக்டாக ஃபில் பண்ணி இந்த இடத்துல சப்மிட் பண்ணிடுங்க. தேடுக அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்து இப்போ நம்ம சரியான டேட்டா கொடுத்து தேடுக அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்கள் ஒப்புகை அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. திருத்த இளநிலை ஆவண வடிவத்தை பதிவிறக்கம் செய்ய அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ரெட் கலரில் ஆப்ஷன் வந்து நீங்கள் லிங்க் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து
டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். அந்த டவுன்லோட் பண்ணப்பட்ட அந்த பிடிஎஃப் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இது மொபைல் ஃபோன்லேயும் பண்ணிக்கலாம், உங்கள்கிட்ட சிஸ்டம் இருக்குது, லேப்டாப் இருக்குது அப்படின்னாலும் அதுலேயுமே நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது இதில் தான் நம்ம வந்து பத்திரம் யார் பேரில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பத்திரத்துடைய நம்பரையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எந்த இயர்லேருந்து அவங்க பத்திரம் பதிவு பண்ணியிருக்காங்களோ அந்த இயரை உங்களுக்கு இந்த இடத்துல வந்து காமிச்சிருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணி கூட காமிக்கிறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பத்திர நம்பர். இப்போ கரண்ட்டாக அவங்களுடைய பத்திரம் டாக்குமெண்ட் நம்பர்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து அவங்களோட நம்பரை எந்த இயரில் பதிவு பண்ணியிருக்காங்களோ அந்த இயர் வந்து காட்டுறாங்க. எழுதி கொடுத்த டேட்டை இந்த இடத்துல ஷோ பண்ணியிருக்காங்க. யார்கிட்ட இருந்து யார் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. எழுதி கொடுப்பவர்கள், அதாவது இதுக்கு முன்னாடி அந்த லேண்டை யார் வந்து வச்சுருந்தாங்களோ அவங்க வந்து எழுதி கொடுப்பவர்கள். எழுதி வாங்கியவர்கள் வந்து இப்போ கரண்ட்டாக யார்கிட்ட வந்து இருக்கோ அந்த லேண்டு அவங்க தான் வந்து எழுதி வாங்கியவர்கள். அப்போது இந்த லேண்டு இந்த டாக்குமெண்ட்டில் இந்த பத்திரத்தில் யார் பேரில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பேரில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஈஸியாகவே ஃபைண்ட் அவுட் வந்து பண்ணிக்கலாம். இதே மாதிரி இப்போ நான் உங்களுக்கு எப்படி வந்து லைவ் டெமோ பண்ணணும், இதே மாதிரி உங்கள் லேண்டுக்கு உங்கள் ரிலேட்டிவோ சரி இல்லை உங்கள் இடத்த யாராவது ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க, அதை எப்படி வந்து பத்திரம் பதிவு பண்ணியிருக்காங்க, யார் பேரில் பதிவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப குழப்பமாகவே இருக்குது. இதை யார்கிட்ட கேட்கணும்னு தெரியல, இதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக அட்வொகேட்டை நீங்கள் போகணுமா, லாயர்கிட்ட போகணுமான்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு சிம்பிள் மேட்டருக்கு நீங்கள் வந்து போக தேவையில்லை. ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாவது கேஸ் விஷயமா நீங்கள் போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேமிலி லாயரையோ அட்வொகேட்டையோ நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த விஷயம் அப்படிங்கிறது வந்து சிம்பிளாக ஒவ்வொரு தனி நபர் குடிமகனுமே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுருக்கணும். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடல் அப்படிங்கிறது ரொம்ப ஆரோக்கியமாக நம்ம வந்து வச்சுக்கிறோமோ, ரொம்ப முக்கியத்துவமாக நம்ம கொடுக்குறோமோ, அதே மாதிரி நம்மளுடைய லேண்டு, அதாவது என்ன சொல்லுவோம், வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வளமுடன் வாழணும் அப்படின்னா நம்ம நிலம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இடம் வந்தால் தான் நம்மளுடைய அடுத்த கட்டத்துக்கே நம்ம வந்து போக முடியும். சரிங்களா? அப்படிங்கிறனால கண்டிப்பாக வந்து நம்மளோட லேண்ட் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு வந்து ஒரு ஆரோக்கியம் மாதிரி அதை சரியான முறையில் நம்ம வந்து பராமரிச்சுட்டு வரணும். ஆன்லைனில் அடிக்கடி அப்டேட் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இப்போ நிறையா டைம் வந்து ஆன்லைன்லேயே வந்து பட்டா வந்து நம்ம பதிவு மாற்றாமே வேறு பேர்லேயே வந்து வந்துடுது ஆன்லைன் காப்பியில். அந்த மாதிரி நிறைய பீப்புளுக்கு வந்து வந்துட்டு இருக்கு. அதனால் இப்போவே நீங்கள் வந்து செக் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. சரிங்களா? ஒரு 6 மாதத்துக்கு ஒன்ஸோ இல்லை 1 இயருக்கு ஒன்ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அப்போ யார் பேரில் வந்து பத்திரம் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க லேண்ட் வந்து எவ்வளோ ஹெக்டாரில் இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அந்த லேண்ட் வந்து இப்போ எவ்வளோ சந்தை மதிப்பு இப்போ எவ்வளோ போகுது அப்படிங்கிறத இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாமே தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எல்லை விபரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேண்டு சுற்றி யார் யார் வீடெலாம் இருக்குது, அந்த லேண்டு பக்கத்தில் எவ்வளோ ரோடு வந்து போகுது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல எல்லை விபரம் அப்படிங்கிற இடத்துல சொல்லிடுவாங்க. சரிங்களா? இப்போ நம்ம பார்த்த இந்த ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தோன்னா ஈஸி செக் பண்ணி பார்க்குறது சொல்லுவோம் இல்லையா, அதாவது வில்லங்கச்சான்றதை செக் பண்ணி பார்க்குறது. இதை பேஸ் பண்ணி தான் ஒருத்தவருடைய லேண்டில் இருக்கக்கூடிய மொத்த ஹிஸ்ட்ரி நம்ம வந்து எடுக்கிறது. சரிங்களா? இதை கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோவில் நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லேர்ன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃபேமிலிக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி லேண்ட் சம்மந்தமாகவோ இல்லை வந்து ரெவன்யூ சம்மந்தமாகவோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ வந்து மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அனதர் பீப்புளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.